விஜய் இந்த மக்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் செட்ல மட்டும் தான் பார்த்திருப்பாரு. செட்டு போடும்போது ஓ இந்த மாதிரிலாம் கிராம குடிசை இருக்குது போல, ஓ இந்த மாதிரிலாம் இருக்குது போல, இந்த மாதிரிலாம் மக்கள் கஷ்டப்படுறாங்க போல, ஓ மலம் இன்னும் கையில தான் அல்றாங்க போல, இன்னும் சாதி ஆன படுகொலைகள் எல்லாம் நடக்குதுன்னு அசுரன் படம் பார்த்து தெரிஞ்சிருப்பாரோ மேபி. இறந்துட்டாங்க. அவங்கள வந்து ரெசார்ட் கூட்டு வந்து பாக்குற அளவுக்கான ஒரு அரசியல் இந்த இந்திய வம்சாவளியே பார்த்தது கிடையாதுங்க. அதுதான் விஜய் இந்த அரசியலில் மிகப்பெரிய சாவக்கேடுன்னு நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா இதுக்கு தான் சொல்றேன். ஊழல் பத்தி சொல்லிட்டு இருந்தீங்க. இப்ப டிஎம்கே தானே ஊழல் கட்சி அப்படின்னு சொல்றாங்க. விஜய் அரசியலுக்கு வந்திருப்பதை நான் வெகுவா பாராட்டுறேன். ஒரு நடிகனாக இருந்து சமூகத்தின் மீது பெரிய அக்கறை கொண்டு இந்த சமூகத்திற்காக தன் பணி செய்வதற்காக தன் வேலையை விட்டு சொல்லுவார்ல கரியரின் உச்சத்தை அப்படின்றாரு. ஸோ அப்படி அதிலெல்லாம் இருந்து இன்றைக்கு இந்த சமூகத்துக்கு வேலை செய்ய வந்திருக்கிறதுல நான் பெரிதும் பாராட்டுறேன். அவருடைய வீரியம் எவ்வளவு இருக்குன்றது தான் இங்க ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. என்னை போன்ற பல இளைஞர்கள், என்னை சுற்றி இருக்கிற இளைஞர்களே தாவேக்காவோடு இணைந்து இருக்கிறது என்னால் பார்க்க முடியுது. அதை நான் அவங்க கிட்ட நம்ம டிபேட்டும் பண்ணியிருக்கிறேன். நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணுமே, விஜயோடைய அரசியலின் வீரமும் அதாவது அவருடைய புரிதலும் எந்த இடத்துல எவ்வளவு பெரிதாக இருக்கிறது அல்லது எவ்வளவுதான் அந்த ரேஞ்ச் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது கரூர் இன்சிடென்ட் எடுத்துப்போமே. நான் வீட்டில் இருக்கேன், வாலிபால் மேட்ச் விளையாடிட்டு இருக்கேன். அப்போ இந்த கரூரை பத்தியான ஒரு செய்தி என்னுடைய தொலைபேசியில் வருது. அப்படி நான் வாலிபால் விளையாடிட்டு இருக்கும்போது அந்த தொலைபேசியில நான் பார்க்குறேன் இந்த செய்தியை. அப்படி பார்க்கும்பொழுது ஒரு மனிதன், தனி மனிதனுடைய ஒரு மாஸ் இருக்குல்ல, தனி மனிதனுடைய மாஸ். இப்ப கலைஞர் வராங்க, இல்ல ஸ்டாலின் வராரு, இல்ல உதயநிதி வராரு, இல்ல எடப்பாடி வராரு, இவங்க எல்லாருமே மக்களோடு கலந்து போயிட்டு தான் இருக்காங்க, தினமும் சந்திக்கிறாங்க மக்களை. ஆனா அங்கெல்லாம் நடக்காத ஒரு ஸ்டாம்பிங் இந்த இடத்துல நடந்ததுக்கான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த மாஸ், தனி மனிதனுடைய மாஸ். அவர் மக்களோட மக்களா கலந்துக்க ஆரம்பிச்சிருந்தாருன்னா, தொடர்ந்து மக்களோட மக்களா கலந்து ஆரம்பிச்சிருந்தாருன்னா, இல்ல இந்த அரசியலை நல்ல புரிதலோடு அந்த இளைஞர்களுக்கு அரசியலை பற்றியான புரிதலை கொடுத்து விட்டு, அம்பேத்கர் என்றால் யார், பெரியார் என்றால் யார், புரியுதுங்களா, அவர் எழுத்து கொண்டிருக்கிற அந்த 5 தலைவர்களை பற்றியான அறிவை புகுட்டி விட்டு அவருக்கு ஒரு பகுப்பாய்வு, சுய ஆய்வை, சமூக ஆய்வை செய்ததற்கு பிறகு அந்த இளைஞர்களை அரசியல் படுத்தியிருந்தார் என்று சொன்னால் இத்தனை உயிர்கள் போயிருக்காது, இன்றைக்கு அவர் மீது வைக்கின்ற விமர்சனங்களும் வந்திருக்காது. தனக்கே அதை பற்றியான புரிதல் அதிகமாக இல்லாத ஒரு சூழலை, நான் ஒரு யூடியூப் சேனல்ல ஒரு வீடியோ பார்த்தேன். ஒரு பேப்பர் வச்சுட்டு ஒரு பாட்டு பண்ணார், விஜய் இப்படிதான் பேசுறாரு அப்படின்னு சொல்லிட்டு. எல்லோ அரசியல்வாதிகளுமே பேப்பரை பார்த்து படிப்பாங்க, விஜய் மட்டும்தான் பேப்பரை பார்த்து படிக்கிறாருன்னு கிடையாது. ஆனா அந்த பேப்பர்ல இருக்கிற விஷயங்கள் என்னன்றது அந்த அரசியல்வாதிகளுக்கு தெரியும். அங்க என்ன கால சூழல்ன்றது அந்த அரசியல்வாதிகளுக்கு தெரியும். திருவண்ணாமலைன்னு போனா அந்த ஊர்ல என்ன பிரச்சனைன்னு அவங்களுக்கு தெரியும், கன்னியாகுமரின்னு போனா அந்த ஊர்ல என்ன பிரச்சனைன்னு தெரியும். அதை சொல்வதற்கான சோர்ஸ் இருக்குது, அதை பத்தியான பிரச்சனைகளை கலந்தாலோசிப்பதற்கான ஆட்கள் இருக்கிறார்கள். ஆனா தாவைக்கள் அப்படிப்பட்ட 2ஆம் கட்ட தலைவர்களோ, அந்த சமூக பிரச்சனைகளை பற்றியோ அல்லது அரசியல் பிரச்சனைகளை பற்றியோ கலந்தாலோசிக்கக்கூடிய அளவிற்கான மக்களுடன் அல்லது 2ஆம் கட்ட தலைவர்களுடன் இருக்கின்ற தொடர்பு விஜய்க்கு இல்லை என்பதுதான் இந்த அரசியலில் மிகப்பெரிய ஒரு மைனஸா நான் பார்க்கிறேன், விஜய் இந்த அரசியலுக்குள்ள வர்றத. 2வது, எனக்கு விஜயோட அரசியல் இந்த தமிழ்நாட்டிற்கு இப்பொழுது இருக்கிற சூழலுக்கு மிகவும் ஒரு எப்படி சொல்றது, ஒரு ஆபத்தான இல்ல ஒரு அபாயகரமான ஒரு விஷயமா நான் பார்க்கிறேன். ஏன் நான் அப்படி பார்க்கிறேன் அப்படின்னா, அந்த இளைஞர்கள் திரையில் எப்படி கொண்டாடினார்களோ அதே போலவே அரசியலிலும் அவரை கொண்டாட வேண்டும் என்று ஆசைப்படுவது சரி. யார் வேண்டுமானாலும் மக்கள் ஓட்டு போட்டா நாளைக்கு விஜய் முதலமைச்சர் ஆயிட்டாருன்னா நாங்க இல்ல விஜய் முதலமைச்சர் இல்லைன்னு சொல்லிட்டு போறோமா? இல்ல. மக்கள் ஏற்றுக்கொண்டால், தனி மனிதன் ஜெஃபர்சன் ஏற்றுக்கொள்வதால் விஜய் இல்ல நான் ஏத்துக்கல அப்படின்றதுனால விஜய் கெட்டவன் ஆயிட மாட்டார். அப்போ மக்கள் எல்லாரும் ஏற்றுக்கொள்கின்ற சூழல் எப்படி உருவாகும்னா, மக்களோடு பயணிக்கணும் இல்லையா? மக்களோடு பயணிக்கணும்ல. இன்னைக்கு சென்னையில அவர் எத்தனை முறை டிராபிக்ல நின்று இருப்பாரு? சென்னையில இருக்கின்ற பூர்வக்குடி சென்னை மக்கள் ஊருக்கு ஒதுக்குப்புறமாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் இல்லையா? அவர்களுடைய வாழ்வியல் அவருக்கு என்னைக்கு தெரியும்? செட்டுல தான் பார்த்திருப்பாரு. விஜய் இந்த மக்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் செட்ல மட்டும் தான் பார்த்திருப்பாரு. செட்டு போடும்போது ஓ இந்த மாதிரிலாம் கிராம குடிசை இருக்குது போல, ஓ இந்த மாதிரிலாம் இருக்குது போல, இந்த மாதிரிலாம் மக்கள் கஷ்டப்படுறாங்க போல, ஓ மலம் இன்னும் கையில தான் அல்றாங்க போல, இன்னும் சாதி ஆன படுகொலைகள் எல்லாம் நடக்குதுன்னு அசுரன் படம் பார்த்து தெரிஞ்சிருப்பாரோ மேபி. மக்களோட களத்தில் நின்னது இல்லைல்ல. நம்ம பெருசா சொல்றோம், மெரினா போராட்டத்துல மாஸ்க் போட்டு நின்னாரு. ஏன் மாஸ்க் போட்டு நின்னீங்க? அதனால போட்டோ எடுத்து போட வேண்டிய தேவை என்ன? நீ தைரியமா பகிரங்கமா அந்த மக்களோட நின்று இருக்கலாமே. அப்போ உங்களுக்கு மக்களை ஃபேஸ் பண்றதுக்கு ஒரு பயம் இருக்கு. என்ன பயம்னா, நான் எளிதாக மக்களிடம் போய் சென்று விட்டால் என்கிட்ட இருக்கிற அந்த மாஸ் போயிடுமோ அப்படின்ற ஒரு அச்சம் இருக்கு.
உங்களுக்கு நான் சொல்றது புரியுதா? அது உங்களுக்கான புரிதல்னு நான் எடுத்துக்கிறேன். எனக்கான புரிதல். நான் மொத்த பொதுவாக சொல்ல முடியாதுல்ல. ஜஃபர்சனா என்னோட எனக்கு- புரிதல் தான் சொல்ல முடியும். எனக்கு என்ன தோணுதுன்னா இதெல்லாம் அவரோட ஸ்ட்ராட்டஜியா இருக்குமோ அப்படின்னு ஒரு தோணல் வருது. ஏன்னா ஆஹ் இப்ப எல்லாருமே சொல்றாங்கல்ல, அவருக்கு வந்து வாய்ப்பு கொடுத்தாதான் அவரை வந்து என்னன்ட்டு அவர் வந்து காமிக்க முடியும் அப்படின்ட்டு. நானுமே அதைதான் சொல்றேன். அவர் வந்து அவருக்கு நம்ம ஓட் பண்ணி அவர் வந்ததுக்கு அப்புறம் ஒரு வாய்ப்பை பயன்படுத்தி அவர் என்ன செய்யறாருன்னு செஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு தெரியும். அதுக்கு முன்னாடி நம்ம நீங்க சொல்றது எனக்கு புரியுது. இது வந்து என் வீட்டு கல்யாண ஃபங்க்ஷன்ல கேட்டரிங் செய்யணும், சாப்பாடு செய்யணும். கொடுத்துதான் பார்ப்போமே முறை சாப்பாடு செய்யறாரு அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம். சாப்பாடு நல்லா இல்லைன்னா 4 பேர் திட்டிட்டு போயிடுவான். அது ஒரு நாள். அப்படி அந்த சாப்பாடே கெட்டு போயிட்டு அன்னைக்கு சாப்பிட்டு ஃபுல்லா எல்லாருக்கும் லூஸ் மோஷன் ஆகுதுன்னு வச்சுங்க. சொல்றேன் எக்ஸாம்பிள். அன்னைக்கு ஒரு நாளோட முடிஞ்சிடும். அதுக்கான மருத்துவம் இருக்கிறது. அதை சரி பண்ணிட முடியும். ஆனா விஜயோடைய அரசியல் கொடுத்துதான் பார்ப்போமேன்றதுக்கு வந்து இது அவங்க அப்பா வீட்டு கல்யாணம் கிடையாது. இது நாடு, இது தமிழ்நாடு. தமிழ் மக்களுடைய 5 வருடத்துடைய அனைத்து அடிப்படை தேவைகளையும் பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு இடம். எங்களுடைய அடுத்த தலைமுறையினருக்கான வாழ்க்கையை தீர்மானிக்கக்கூடிய ஒரு இடத்துன்னா அந்த அரசியல். அந்த இடத்த வந்து நான் எடுத்தோம் கவுத்தோன்னு எடுத்து சும்மா கொடுத்துட முடியாதுல்ல. அது நீங்க நினைக்கிற மாதிரி அசால்ட்டா சொல்ல முடியாது. சீமான் கூட தான் ரொம்ப நாளா கேட்டுட்டு இருக்காரு. ஏன் மக்கள் இன்னும் கொடுக்க மாட்டாங்க? சீமான் பேசாத சொற்றொடர் வாக்கியங்களையா வந்து விஜய் பேசிட்டாரு? இருக்குல்ல. இப்ப விஜய் பேசுவதாலோ இந்த சமூகத்துல நீங்க சொல்ற மாதிரி ஒரு டைம் சான்ஸ் தான் கொடுத்து பார்ப்போமோ அப்படின்ற அளவிற்கு தமிழ் மக்கள் வந்து வீக் கிடையாது. இல்ல நான் கொடுத்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்றது மக்கள் இருந்து தானே சொல்றாங்க. ஒரு வாட்டி சான்ஸ் கொடுத்து பார்க்கலாம் அப்படின்ட்டு. அது எந்த செட் ஆஃப் பீப்புள் சொல்றாங்கன்னு இருக்குல்ல. நீங்க கிராமங்கள்ல போய் விஜயை பார்த்தீங்கன்னா விஜய் பிடிக்குமா, சூப்பரா நடிப்பாருப்பான்னு சொல்லுவாங்க. விஜய் கிட்ட கொடுத்துருவோமா இந்த ஆட்சியை? அதான் சொல்றல, மதுரைனா விஜய், மதுரை தெற்கு விஜய், மதுரை மேற்கு விஜய் அப்படின்றாரு. அப்போ இத்தனை இடங்கள்ல விஜயோடைய மாசம் மட்டுமே வச்சு இந்த மக்கள் ஓட்டு போட்டு அவரை முதலமைச்சர் ஆக்கிடுவாங்கன்ற ஒரு கனவு இருக்குல்ல. அதுவே ஒரு முட்டாள்தனமான சிந்தனைன்னு நான் நினைக்கிறேன். விஜய் வந்தால் இந்த சமூகத்திற்கு சில விஷயங்களை மாற்றுவார், அல்லது அவர் தொடர்ந்து மக்களுக்காக பயணித்துக் கொண்டிருக்கிறார், இல்ல மக்களுடைய கஷ்டங்களை வந்து பூர்த்தி செஞ்சுட்டு இருக்கிறார். அவர்கிட்ட இல்லாத காசு கிடையாது. ஆனா இன்னைக்கும் இறந்துட்டாங்க. அவங்கள வந்து ரெசார்ட்டு கூட்டு வந்து பாக்குற அளவுக்கான ஒரு அரசியல் இந்த இந்திய வம்சாவளியே பார்த்தது கிடையாதுங்க. நீங்க மாசா இருக்கலாம், 40 பேர் செத்துட்டாங்க. சரி, அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு கான்சிக்வன்சி உங்களால ஃபேஸ் பண்ண முடியல. சரி, ஓகே, பரவாயில்ல. அடுத்த நாள் என்ன பண்ணிடுவாங்க? மிஞ்சி போனா இந்த கவர்மெண்ட் என்ன பண்ணிடுவாங்க? உங்களை அரெஸ்ட் பண்ணிடும். மிஞ்சி போனா உங்களால அரெஸ்ட் பண்ண முடியாது. அதுதானே பயப்படுறீங்க. எந்த அரசியல்வாதி ஜெயிலுக்கு போகாத அரசியல்வாதி நீங்க தமிழ்நாட்டுல மிகப்பெரிய இடத்துல இருக்காங்க? கலைஞர் எடுத்துக்கோங்க, ஜெயலலிதா அம்மாவை எடுத்துக்கங்க, ஸ்டாலின் எடுத்துங்க, அண்ணா எடுத்துங்க, பெரியார் எடுத்துங்க. இவர்கள் எல்லாருமே வழக்கை சந்திக்காத தலைவர்களா? இவர்கள் எல்லாருமே சிறையை சந்திக்காத தலைவர்களா? இப்ப சிறைக்கும் வழக்குக்கும் வஞ்சி ஓடி ரெசார்ட்டு கூட்டு வந்து பாக்குற அளவுக்கான அது நான் ஒரு மீம் பார்த்தேன். அதுல வந்து விஜய் நின்று இருப்பாப்புல, அந்த பாடி எல்லாம் வந்து வண்டியில ஏத்திட்டு ஸ்ட்ரெயிட்டா போயிட்டு பனையூர் பங்களாக்குள்ள போயிட்டு அவர் வந்து எல்லாருக்கும் மாலை போட்டு திருப்பி வீட்டுக்கு அனுப்புற மாதிரி ஒரு மீம். லிட்ரலி அதுதான் அந்த மக்கள், அந்த பேரண்ட்ஸ் அங்க வராங்க அப்படின்னா இட்ஸ் சோல், அவங்களோட சோல். அது எவ்வளவு பெரிய ஒரு அநாகரிகமான ஒரு அரசியல் இல்லையா? இல்ல நீங்க பாத்திருப்பீங்க அந்த கரூர் இன்சிடென்ட் நடந்தப்ப கூட அதுல இருந்தவங்க கூட பேசினவங்க ஒரு வீடியோல நான் பாத்திருந்தேன். உங்க குழந்தை ஏதோ இறந்திருக்கு, ஆனாலுமே அவங்க என் பையன் வந்து விஜய பார்த்துட்டு தானே இறந்திருக்கான் அந்த மாதிரி சொல்றாங்க. அந்த மாதிரி அதுதான் சொல்றேன். அதுதான் விஜய் இந்த அரசியலில் மிகப்பெரிய சாவக்கேடு. நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா இதுக்குதான் சொல்றேன். விஜய பார்த்துட்டேன். ஒரு அம்மா சொல்றாங்க, நான் வந்து என் பையன் வந்து விஜய பார்த்துட்டான், விஜய் பார்க்கக்கூடிய பாக்கியத்தை எனக்கு இவன் இறப்பு ஏற்படுத்தியிருக்கிறது என்று ஒரு பெற்றோர் சொல்கிறார்கள் என்று சொன்னா, அந்த பெற்றோர்களுக்கான புரிதல் என்னவாக இருக்கிறது? தன் உயிர் விட்ட இளைஞனின் ஆத்மா என்னவாக நினைத்திருக்கும்? இப்ப தன் உயிரை விட மேலாக விஜயை நினைக்கின்ற ஒரு நபர் தன் உயிரை இழந்திருக்கிறார். அப்படின்னும் போது அந்த விஜயினுடைய அந்த அதிகப்படியான அனுதாபங்கள் எப்படி இருந்திருக்கும்? இன்றைக்கும் அவர் கரூரை பத்தியான டீட்டெயில் பேச மாட்டார். புரியுதுங்களா? கரூர் இன்சிடென்ட்னு சொல்ல, அவர் இந்த அரசியல் நான் ஏன் அப்படி சொல்றேன்னா, விஜய் நான் முழுக்க அரசியல் வர்றதுக்கு வரவேற்கிறேன். ஆனா ஐடியாலஜிக்கலா ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு 4 தலைவர்கள்னு சொன்னாரு. அடுத்த மாநாட்டுல 2 பேரை சேர்த்துக்கிட்டார். அப்படின்னும் போது கிளியரான ஒரு ஐடியாலஜிக்கலை உருவாக்காம அரசியலுக்குள்ள வந்தது முதல் பிழை. 2வது, தனக்கான தொண்டர்களை, அவர்களுக்கான அரசியல் புரிதலை விஜய் கட்சியில் இருக்கிற யாருக்கும் நம்மலாம் செருப்பு போடாம நடந்தோன்ற வரலாறு எல்லாம் சொல்லி கொடுத்துருக்க மாட்டாங்க.
மொழிக்காக எவ்வளவு பேர் போராடி இருக்கிறாங்கன்ற வரலாறெல்லாம் சொல்லி கொடுத்துருக்க மாட்டாங்க. புரியுதுங்களா நான் சொல்றது? மிசானா என்னன்னு சொல்லி கொடுத்துருக்க மாட்டாங்க. அல்லது சாதிய பாகுபாடுகளால் இந்த சமூகம் எப்படி இருந்தது, அது எப்படி இப்படி வந்தது, திராவிட சித்தாந்தங்கள் என்ன செய்தது, புரட்சியாளர் அம்பேத்கர் என்ன செய்தார், பெரியார் என்ன செய்தார், அதை பற்றி இன்று வரைக்கும் விஜய் பேசியதில்லை. அவர்களின் தலைவர்கள் என்று சொல்கிறார். ஆனா இந்த சாதிய பாகுபாடுல நம்ம எப்படி மீண்டு எழுந்து வந்தோம்? பெண்களுக்கான வாக்குரிமையை எப்படி நம்ம எடுத்துறோம்? பெண்களுக்கான உரிமைகளை எப்படி மீட்டு கொடுத்தது? முதல் இந்தியாவிலே பெண் காவலர்களை நியமித்தது தமிழ்நாடு இல்லையா? அது திமுகன்னு சொல்ல தேவையில்லை. திராவிட சித்தாந்தங்கள் இருக்கிற ஒரு இயக்கம் இல்லையா? பெண்களுக்கான சொத்துரிமை கொடுத்தது திராவிட சித்தாந்தம் இல்லையா? அப்போ இப்படிப்பட்ட விஷயங்களை எடுத்துட்டு வர ஒரு அரசியல் கட்சிகளோடு நாம் எதிர்த்து நான் தான் உனக்கு மாற்றுன்னு சொல்ற அளவுக்கான கேபபிலிட்டியும் அந்த ஐடியாலஜியும் தனக்கு இருக்கான்றதை அவர் பரிசீலிக்கணும். மற்றவங்க கூட இருக்கிற அந்த 5 தலைவர்கள் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, 2ஆம் கட்ட தலைவர்கள் எடுத்துட்டீங்கன்னா தாவேக்கால எல்லோருமே தனித்தனி கட்சியின் அரசியல் பின்புலங்கள் இருந்து வந்திருக்கிறாங்க. அது ஓகே. அரசியல்ன்றது காலத்தின் சூழ்நிலைக்கு ஏற்ற போல அவங்களோட ஐடியாலஜிகள் மாறலாம். இப்ப நான் திமுக இருக்கேன், நாளைக்கு திமுக பிடிக்காம போகுது, புரியுதுங்களா? எக்ஸாம்பிள் சொல்றேன். நான் இப்போ ஏடிஎம்கேல இருக்கேன், எனக்கு ஏடிஎம்கே பிடிக்காம போகுதுன்னா மாறுறதுன்றது அரசியல் மாற்றம் என்பதை நம்ம தினந்தோறும் பார்த்துட்டு இருக்கோம். ஆனா அந்த 5 தலைவர்களுக்குமான ஐடியாலஜி என்ன? உங்ககிட்ட இருக்கிற 2ஆம் அரசியல் தலைவர்களுக்கான ஐடியாலஜி என்னன்றது பாக்கணும்ல. அவங்க கொடுக்குற ஆலோசனைப்படி நீங்க நடக்கிறீங்க அப்படின்னா எதிர்க்க வேண்டியது திமுக. நீங்க சொல்ற தீய சக்தின்றது இத்தனை காலமா பெண்களுக்கான அடிப்படை, கல்விக்கான அடிப்படை, இன்றைக்கு இந்தியாவிலே தனி மனிதனுடைய பொருளாதார வளர்ச்சியில இந்தியாவிலே தமிழ்நாடு தான் இருக்கு. பல நாடுகளோடு கம்பேர் பண்ற அளவுக்கான பொருளாதார தனி மனிதனுடைய வளர்ச்சி நம்ம தமிழ்நாட்டில் இருக்கு. அப்ப இதெல்லாம் எடுத்துட்டு வந்த திராவிட சித்தாந்தங்கள், இதெல்லாம் எடுத்துட்டு வந்த திராவிட இயக்கங்கள் அல்லது அதை சார்ந்திருக்கிற அரசியல் கட்சிகள், இதை எதிர்க்க மாற்றாக கிளம்பியிருக்கிற விஜய் இதை பற்றியான தெளிவுகளை அவர்கள் அரசியல் படுத்திருக்கின்ற இளைஞர்களுக்கு தெரிவிக்க வேண்டியது மிக முக்கியமான கடமை. அப்போ அங்கதான் அதான் சொல்றேன்ல, மீண்டும் நான் அங்கதான் சொல்றேன். அவர் அவரோட ஐடியாலஜிய இன்னும் இளைஞர்கள்ட்ட எடுத்துட்டு போய் சேர்க்கல. அவருக்கே இன்னும் அந்த ஐடியாலஜி கரெக்டா தெரியல. ஏன்னா எம்ஜிஆரையும் டக்குன்னு அண்ணாவையும் அடுத்த மாநாட்டில் சேர்த்துப்பாரு. மேபி ஒரு லாஸ்ட் பேட்டியில பாத்தீங்கன்னா தெரியும், கலைஞர் என்னுடைய முன்னோடின்னு சொல்றாரு. ஊழலை ஒழிப்பன்றாரு, செங்கோட்டையனும் கூட வச்சிருக்காரு. ஊழலை ஒழிப்பன்றாரு, ஆதவர்ஜனா கூட இருக்கு. ஆதவர்ஜனா பின்புலாம் நம்ம சொல்ல தேவையில்லை. அப்போ இவ்வளவு கான்ட்ரவர்ஷியலா போயிட்டு இருக்கிற இந்த விஷயங்கள்ல விஜயுடைய தனி மனிதனுடைய மாஸ் மட்டும் இந்த திராவிடத்தை அழிச்சிரும் அப்படின்னா அது காமெடியா தான் இருக்கு. இப்போ நீங்க ஊழல் பத்தி சொல்லிட்டு இருந்தீங்க. இப்போ டிஎம்கே தானே ஊழல் கட்சி அப்படின்னு சொல்றாங்க. அதை பத்தின உங்களோட கருத்து சொல்லுங்க. டிஎம்கே உடைய ஐடியாலஜிக்கலை பேஸ் பண்ணி தான் நான் டிஎம்கேக்கு சப்போர்ட் பண்றேன். டிஎம்கேல எல்லோருமே புனிதர்களா? நீ